This is Patroja. This is Malliga. பூ விழுந்திருக்கு. பட்ரோஜா கேன்சல், மல்லிகா கன்ஃபார்ம். மல்லிகா மல்லிகா மல்லிகா. நீ வச்சிருக்கிற மல்லிகைப்பூ மாமாவை வா வா வான்னு கூப்பிடுது. உனக்கு எப்பவுமே அவ மேலதானே கண்ணு. அடிப்பைய உள்ள அவசரப்பட்டு அவுத்து விட்டுறாத. வார்த்தைய இதோ போர் மல்லிகா, என் மேல நீ கோச்சிக்கிட்டான்னு வையே, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட வடம் மாதிரி நான் வதங்கி போயிருவேன். ஏற்கனவே வாடி வதங்கி போய் தானே இருக்கு. உன் மேல ஒரு ஏக்கண்டா செல்லம். பாரியா, என் கடை வேணா சிரிசா பழசா வேணா இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் புதுசு புதுசு. வியாபாரத்துல உளுந்த வடைக்கு உள்ள மவுசு இந்த பாலா போன பச்சைக்கு கிடையாது. சும்மா இரியா, கடன் சொல்லி திங்காதையா, கச்சேரி களை கட்டாது. என்ன நீ தொட்டதுக்கு காசு, தொலைங்கிறதுக்கு காசா? எனக்கு புரட்டா திங்க ஞாபகம் வந்துருச்சு. நான் பட்டு ரோஜாட்ட போறேன். டேய் வாடா. போயா போ, உப்புல பரோட்டா உடம்புக்கு ஆகாது. ஐ மல்லிகா, ஐ பட்ரோஜா, 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 ஐ மல்லிகா, ஐ பட்ரோஜா. என்னடா இப்ப நீங்க தானே அடிச்சீங்க? அப்ப அடிக்கடா, இப்ப அடிக்கிறேன்டா. என் தூக்கத்தையே கெடுத்து போட்டேடா. டேய், உனக்கு ஒரு எலும்பு சம்பளத்தை வெட்டி கழுப்பு கழிச்சா தானே நீ சரிப்பட்டு வருவ. நேரா பார்த்தாதான் அடிக்கிறானா, கனவுலையும் அடிக்கிறாளே. நீங்களா அவனை புடிச்சா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ல தான் அவன். அதே நானா புடிச்சா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தான் அவன். அப்ப நீங்க முடிவு பண்ணிக்க. திரும்பவும் இந்த கேஸ் விஷயமா என்ன வர வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன வண்டியா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாரேன். பட்டு கசங்காம ஒண்ணு நான் போத்திக்க போறேன். அச்சக் ஏ குச்சக், ஏ அச்சக், ஏ குச்சக், ஏ அச்சக், ஏ குச்சக். என்ன பாட்டுக்கிட்ட எல்லாம் பலமா இருக்கு. பேக்கிங் வேற ஊருக்கு கிளம்பியாச்சா? ஆமாண்டா, செம பாட்டு சிக்கிருச்சு. அப்படியே அவனை வளைச்சு போட்டுட்டேன். அண்ணே, நீங்க யாரு? அசந்தா ஐநா வரத்தையே அண்டர் கிரவுண்ட்ல வித்துற மாட்டீங்க. சந்துல சிந்து பாடினாலும் வர வர நீ சரியாத்தாண்டா பேசுற. அப்படியே இந்த மாச வீட்டு தேவைய அப்படி இப்படின்னு வந்தவன்ட்ட கரெக்ட் பண்ணிட்டேன். சும்மாவாடா சொன்னாங்க. வேலை வெட்டி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறதும், விரும்பாதவன் வீட்டுக்கு விருந்தாளியா போறதும், கெட்ட சொப்பன நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு. அது சரி, அனுபவிக்கிற வழி கேட்கிறவனுக்கு எப்படி தெரியும்? குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதானே. இது சாதாரண சேலை இல்ல, காஞ்சிபுரம் ஒரிஜினல் தறியில செஞ்ச பட்டி சேலை. டேய், அண்ணன் ட்ரீம் ட்ரெஸ், மதுரை மல்லி எல்லாம் அவங்க அக்காக்கு தான். டேய், தோட்டக்கார இல்லையே, காய கைய வச்சு பறிப்போமா இல்ல கல்ல விட்டு எரியோமா அப்படின்னு வீட்டை உள்வாடைக்கு விட்டுறாடா. நான் அப்படி செய்வேன் நானு. டேய், அக்காவுக்கு போய் பார்க்க போறேன். போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா கிளம்புன. तेरा मस्ताना प्यारू मेरा दीवाना.
வண்டி நிறுத்தின நல்ல வேலை தெய்வம் போல நீங்க ஒண்ணு இல்ல மார்க்கெட் ரோடு வரைக்கும் போறேன் சேட்டு ஆமா கடைக்கு கையில நான் புடவை சூனிக்கரை ஏதாவது கொடுத்தோம் தானே புடவையை தானே வைக்க போறேன் பெருசுகிட்ட போட்டு கொடுத்துறாத நான் சொல்ல மாட்டேன் ஹெல்ப் பண்றேன் சொல்லு வா அண்ணா சேட்டு பொண்ண லவ் பண்றேன் அவளை கரெக்ட் பண்ண தானே போயிட்டு இருக்கேன் வாண்ணே பொண்ணு லவ் பண்றியா ஏடா நீ லவ் பண்ணது நான் தான் கிடைச்சல உனக்கு ஏன்டா அப்படி பண்ற போலாம் டேய் வண்டிக்கு பெட்ரோல் போடுறா என்னடா அசிங்கமா பெட்ரோல்லாம் கேட்டுட்டு உன் கெத்துன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குதுடா உள்ளூர்கார என்னாலே சேட்டு பொண்ண கட் பண்ண முடியல நீ எப்படா கட் பண்ண நிறுத்தின நம்ம சப்பாத்திய காணுமே தம்பி அங்க என்ன பாக்குது? ஒண்ணு இல்ல சேட்டு இந்த பட்டு புடவைய அடமானம் வைக்கணும் அதான். என்னையா புடவை எடுத்துட்டு வந்திருக்க? இந்த காலத்துல எவன்பா புடவை வாங்குவான்? நாங்க புடவை கிடவை எல்லாம் வாங்க மாட்டோம். இந்தா அப்படி என்ன இந்த புடவைக்கு 50 ரூபாய்க்கு மேல தரமாட்டோம். ஓகே சேட்டு நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான புடவை இல்ல சேட்டு. எங்க அம்மா வரப்போற மருமகளுக்காக வாங்கின புடவை, கல்யாண பட்டு புடவை சேட்டு. இப்ப அவங்க உயிரோட இல்ல. அவங்களோட அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் இந்த புடவை உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டுமேனு தான் எடுத்துட்டு வந்த சேட்டு. கொஞ்சம் இரு. ஹலோ சொல்லுப்பா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஏன்பா இது பார், இதுக்கு ஒரு 50 ரூபாய் தரேன், வேணும்னா வாங்கிட்டு போ. புடி கிளம்பு கிளம்பு. வர சேட்டு. என்னடா என்ன சொல்றான் போட 2 தட்டு எல்லாம் சரியா போயிடும். ஹலோ சொல்லு சேதுபதி. நான் சென்னையை நெருங்கிட்டு இருக்கேன். ஏதாவது அவனை பத்தி? அத சொல்லதான் போன் பண்ண. நம்ம ஆளுங்க அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கூட உள்ள ஒருத்தனோட இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். விட்டுடாத சேதுபதி. அவன் சம்பந்தப்பட்டவன், அவனுக்கு தெரிஞ்சவன், அவனுக்கு இடம் கொடுத்தவன் எவனா இருந்தாலும் விட்டுடாத. தூக்கிடு. சொல்ல எங்கதான் நான் பாபி சாண்டா. சரி பார்ட்டிக்கு ஜெலஸ் கொடுத்தா எம்புட்டு கொடுப்பான்? நம்ம பார்ட்டி எவ்வளவு தரனாரு? 2000? நாம வச்சிருக்கிறது 2000 தான். அது எப்படி கரெக்டா கேக்குறாரு? ஒருவேளை இங்க எங்கேயாவது இருப்போம். ஹலோ எங்க இருக்கிறீங்க?
ஓ தாமரத்துலயா? அப்பா பிரச்சனை இல்ல. இந்த வரேன். நான் பணத்தை கரெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே. எப்படியோ டீல் முடிச்சிருச்சு. அடுத்த டீல் ஓகே பண்ண வேண்டியதான். யோ பெருசு என்ன சுத்துற? கோயில் அங்க இருக்கு, அங்க போய் சுத்து போ. ஐ அம் ஜாக்கி. யோ பெருசு நீ என்ன லூசா? நட்டுக்கிட்டு கண்டு போச்சா? ப்ரோ நட்டு கலந்து போல தொட்டு கலந்து போச்சு. டேய் சாமி, லூசு காசு நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? தயவு செய்து என்னன்னு சொல்லி தோடா. இல்ல கிளம்புறேன். போக கூடாது. நான் புரு ஜூஸ் நின்னுட்டு இருக்க. அண்ணா ஏதோ கேக்குற அப்படியே போட்டு விடுங்க. ப்ரோ உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு. நல்ல நேரமா? யாருக்கியா? உங்களுக்கு தான் ப்ரோ. எனக்கா? யோ பெருசு இனியா சொல்ற? ப்ரோ நானும் எவ்வளவு முகக்கட்டையை பார்த்தேன். ஆனா எந்த முகக்கட்டைக்கும் குபேரக்கலை இல்ல. ஆனா உங்க முகக்கட்டைக்கு அப்படி ஒரு குபேரக்கலை இருக்கு. நல்ல நேரம் வந்துருச்சு. பணம் ஊரே பிச்சுக்கிட்டு கொட்டு கொட்ட போகுது. ப்ரோ ஐ அம் வெயிட்டிங். யாருக்கு? ஐ அம் வெயிட்டிங். வெயிட் வெயிட். ஒரு 2000 பணம் கொடுக்குறீங்களா? 2000மா? அவர் 2000 கேட்ட அப்புறம் இவர் 2000 கேட்கறான். யோ பேச. என்ன ப்ரோ? என்ன பார்த்தா கேளப்பாய் மாதிரி தெரியுதா? உன் பாட்டுல வந்தா பார்த்த உன் மூஞ்சில அந்த கலை தெரியுது, இந்த கலை தெரியுது. ரொம்ப ஓவரா பில்டப்ல விட்டா இப்ப என்னடா 2000 பணம் கேக்குற? கோயில என்ன கேளப்பாய் மாத்திட்டா? என்ன பயந்துட்டியா? அட விடுங்க ப்ரோ. உங்களை பத்தி உங்களுக்கே தெரியல. லட்சாதிபதி ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியா? அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இந்த 2000 ஓவாய பெருமாள் கோயில் உண்டியில போட்டு நினைச்சுக்கங்க. பெருமாள் உண்டியில போடணும். தப்பா பேசாதீங்க ப்ரோ. அந்த பெருமாள் உங்களுக்கு லட்சமா கொடுக்க போறாரு. லட்சமாவா? சரி ஓ வலிக்க வரேன். ஓகே. 4 லட்சத்துக்கு ஆவறனால உனக்கு என்ன யூஸ்? அது வந்து நீ எவ்வளவு பரபரப்பா இருக்கிற? லவ் சீரன் தான். என்னது? ப்ரோ நீங்க லட்சாதிபதி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டின இந்த தம்பிய சும்மா விட்டுருவீங்களா ப்ரோ? ஏதாவது பண்ணுவீங்கல்ல? உன்னை பார்த்தா வலி பரிமா இருக்க. ஆனா நீ ஏன் வலிக்க வந்து உதவி பண்ற? யோ பெருசு இந்த பொண்ணு வலினா நீ கொடுப்பையா? விடுங்க ப்ரோ. என்ன பாருங்க ப்ரோ. இன்னும் நம்ப வேணாம் ப்ரோ. அங்க பாருங்க, அங்க பாருங்க. அவரை நம்புங்க. அவர்தான் உங்களை எங்கேயோ கொண்டு வர போறாரு. சரி ஏதோ நீ சொல்ற. அவரை நம்பி நான் பணத்தை கொடுக்குறேன். சரி. ஆனா இதுல ஏதாவது சொதப்பிச்சே முயல கோடு போட்டுருவேன். கவலைப்படாதீங்க ப்ரோ. இன்னும் வேடிக்கை மட்டும் பாருங்க என்ன நடக்குன்ட்டு. 2000 பணம் கொடுங்க. ஹலோ ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க லட்சாதிபதி ஆக போறீங்க. நிறைய பணம் கொடுங்க. கொடுங்க 2000. ஓகே. கொடுத்த உடனே பறிச்சு போனோம். ஆனா கொடுங்க இத. ஏங்க நீங்க கோடீஸ்வரன் ஆக போறீங்க. பிச்சைக்காரன் 100 ஏற்றிக்கீங்க. அறிவில்ல நம்மளை பத்தி சாரி ப்ரோ. வெயிட்டிங். இவனோ நம்மளை திட்டுறானே. ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச லக்கி நம்பர் 3 யோசிச்சு வச்சுக்கோங்க. எதுக்குயா? அந்த 3 நம்பர் தான் உங்க 3 தலைமுறைக்கு சோறு போட போகுது. வாய்தா வலிக்குது. கொலைப்பிட்டு போறானே.